உத்தரமேரூர் அருகே ரோமன் கத்தோலிக்க தேவாலயத்தில் சமய சடங்குகள் உள்ளிட்ட பிரார்த்தனைகள் கூட்டங்களை முறையாக நடத்திட போதகர்களை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி கிறிஸ்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரை அடுத்த ஆரியன் கண்டிகை கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இக்கிராமத்தில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமான அமலரோர் பாவ அன்னை தேவாலயத்தில் கடந்த 27 ஆண்டுகளாக பங்கு தந்தை இல்லாததால் பூஜைகள் உள்ளிட்ட சமய சடங்குகள் நடைபெறாமல் உள்ளது என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தேவாலயம் முடக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்களின் திருமணம், மாணவர்களின் கல்வி சலுகைகள் பெறுவதில் சிக்கல் நிலவி வருகிறது என கிறிஸ்தவர் மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் தேவாலய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அப்பகுதி மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் தேவாலயத்தில் மீண்டும் முறையாக பூஜைகள் உள்ளிட்ட சமய சடங்குகள் நடைபெறுவதற்கு போதகரை நியமிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் ரோமன் கத்தோலிக்க செங்கல்பட்டு மறை மாவட்ட நிர்வாகம் போதகர்களை நியமிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இதை கண்டித்து அமலோர் பாவ அன்னை ஆலயத்திலிருந்து முகத்தில் கருப்பு மாஸ்க் அணிந்து கொண்டு கிறிஸ்தவர் மக்கள் மௌன ஊர்வலமாக வந்தனர். அதன் பின்னர் வயலூர் கூட்டுச்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேவாலய பிரச்சினை குறித்த அறவழி போராட்டத்திற்கு தீர்வு ஏற்படாவிட்டால் தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என கிறிஸ்தவ மக்கள் தெரிவித்துள்ளனர். ஆரியன் கண்டிகை கிராமம், உத்தரமேரூர் தாலுகா, காஞ்சிபுரம் மாவட்டம். ரவுத்தனூர் கண்டிகை அமல அன்னை ஆலயம். இது அமலோர்ப்பு அன்னை ஆலயம் சொல்லுவோம். 1839 கட்டின ஆலயம். இது 1839 கட்டின ஆலயம் இருந்தாலும் 186 வருடங்கள் தொன்மை மிக்க பாரம்பரிய மிக்க ஆலயம். இந்த ஆலயத்தில் கடந்த 27 ஆண்டுகளாக பிஷப் ஃபாதர்ஸ் யாருமே எங்களுக்கு பூச உதவி செய்யாததுக்கும் சமய சடங்குகள் செய்யாம பண்ணி வச்சிருக்காரு நம்மளுடைய ஆயர். இந்த இதை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில எங்களுக்கு நம்ம கலெக்டரிடமும் பிளஸ் நீதிமன்ற ஆணையத்திடமும் போயிட்டு நம்ம முறையிட்டோம். அவங்க ஆணைய பிறப்பின்படி இன்னைக்கு எங்களுக்கு அந்த தீர்வை நிலை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறவழி போராட்டம் தொடர்ந்து இருக்கோம். இந்த அறவழி போராட்டமானது இன்னைக்கு தொடக்கமா இருந்தாலும் இதுல எங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்பாடும் எங்களுக்கு கிடைக்கலன்னா, எங்களுக்கு போராட்டத்தை வெற்றி கிடைக்கலன்னா மீண்டும் இந்த போராட்டம் தொடரும் என்று சொல்லிட்டு நான் இதை குறிப்பிட்டிருக்கேன். ஆரண்யகர் கிராமம் மௌன போராட்டம் இன்னைக்கு தொடங்கி இருக்கு. இதனால என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்கோம்னா, எங்களுடைய சமய சடங்குகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருச்சு. நாங்க வாழ்வாதாரம் பிளஸ் படிப்பு, ஒரு திருமண சடங்குகள் எதையுமே எங்களால பண்ணாம முடியாம இருக்கு. இதை அரசு நிர்வாகம் உடனே எங்களுக்கு இந்த ஆணையை நிறைவேற்றணும். இல்ல காவல்துறையோ இல்ல எங்களுக்கு மேலான உயர் அதிகாரிகள் இந்த தீர்வை உடனடியா அமல்படுத்தி மாத்தி எங்களுக்கு எங்க ஆலயத்துல சமய சடங்குகள் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். கும்மிடிப்பூண்டியில் காவல்துறை சார்பில்